சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். கடகராசியில் பிறந்த உங்களுக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். கடந்த ஒரு 4-5 மாதமாக உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல ஏகப்பட்ட கிரகங்கள் இருந்தாங்க. ஏகப்பட்ட பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்த உங்களுக்கு இந்த மாதம் ராகுவை தவிர எல்லா கிரகங்களும் மூவ் ஆகிட்டாங்க. இதுவே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மையை செய்வதற்கான வாய்ப்பு அல்லது மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுப்பதற்கான சூழ்நிலைகளை கிரகங்கள் உங்களுக்கு உருவாக்கும். முதல்ல இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். வருமானங்கள் பரவாயில்ல. 12ஆம் இடத்துல குரு இருக்கிறது தேவையற்ற செலவினங்களை உருவாக்கும். அதனால் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ணுங்கள். அல்லது உங்களுடைய குருமார்கள் இருந்தால் யாரெல்லாம் உங்களுக்கு மாஸ்டர்ஸாக இருக்காங்களோ மாஸ்டருக்கு செலவு பண்ணுங்கள். அல்லது உங்களுடைய பேரம்பேத்தி இருந்தால் செலவு பண்ணுங்கள். உங்களுக்கு வரக்கூடிய தேவையற்ற செலவினங்கள் வைத்திய செலவுகள் குறையும். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாகும். குறிப்பாக ஏப்ரல் 10க்கு அப்புறம் எதிர்பாராத பயணம் இருக்குது. என்னெல்லாம் மனசில் நினச்சிட்ருக்கீங்களோ அதெல்லாம் நடக்கும். யாரையெல்லாம் நீங்கள் பெருசாக நம்பி செயல்படுறீங்களோ அவங்க உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்க. ஆக ஏப்ரல் 10க்கு அப்புறம் இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். இறைவன் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அருள் புரிவதற்கான வாய்ப்பு இது அத்தனையுமே ஏப்ரல் 10க்கு அப்புறம் கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த காலங்களில் ஏப்ரல் 10க்கு அப்புறம் யாரெல்லாம் சுயதொழில் பண்ணுறீங்க, சிறு தொழில் பண்ணுறீங்க, வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, குறிப்பாக பிளாட்ஃபார்மாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அத்தனை பேருக்கும் உங்களுடைய பிஸ்னஸில் ஏதோ ஒரு விதத்தில் ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது. யாரெல்லாம் 2-3 பிஸ்னஸ் பண்ணுறீங்க, 2-3 இடத்துல பண்ணுறீங்கிறவங்களுக்கு பரவாயில்ல. பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் எதுவும் வராமல் இருந்தால் அந்த படங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் வர்றதுக்கான வாய்ப்பு அத்தனையும் இருக்குது. நீங்கள் பெரிய லெவலில் விவசாயத்தில் இருக்கீங்க அப்படின்னா ஏதோ ஒரு விதத்தில் மகசூல் லாபம் உங்களுக்கு உண்டு. இந்த மாதம் உங்களுடைய கல்வி எஜுகேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். நல்லா இருக்குது. யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணுறீங்க, ஹையர் எஜுகேஷன் ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும். யாரெல்லாம் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க, அதுலேயும் மாஸ் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய உற்பத்திக்கு தந்த சேல்ஸ் இருக்குது. இது அத்தனையுமே இந்த மாதம் உங்களுக்கு பரவாயில்ல. அதுலேயும் கடக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் யாரெல்லாம் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கீங்களோ ஓரளவுக்கு உங்களுக்கு பரவாயில்ல. பட் வருமானங்கள் நார்மலாக இருந்தாலும் இந்த மாதம் புகழ் அந்தஸ்திற்கு நியூ அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டு. இந்த மாதத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, குறிப்பாக எல்லா விதமான யூக வணிகங்களும் ஆக இந்த ஸ்பெக்குலேஷனில் அடக்கி வாசிங்க. ஆனாலும் நார்மலாக உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிரகங்கள் கொடுப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது. அது நீங்கள் ரேஸில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கிடைக்குமாங்கிறவங்க மினிமமாக பண்ணுங்கள். லாட்டரி டிக்கெட் வாங்கினா அதிர்ஷ்டம் வருமானு நினைக்கிறவங்க கொஞ்சமான பணத்தில் வாங்குங்க. ஏதாவது கேஷனில் போய் சீட்டாடினா தேருமானு நினைக்கிறவங்க மினிமமாக வச்சு ஆடுங்க. ஏன்னா எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. அது மட்டுமல்ல, நான் ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஏதாவது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறேன், அது இல்லாமல் கோல்டு பாண்டு அல்லது கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறேன், சில்வரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் கிரகங்கள் ஃபேவரபுளாக இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ கிரகங்கள் ஃபேவரபுளாக இருக்குங்கிறதுக்காக பெருசாக லோன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. அதுலேயும் கிரிப்டோவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, அடக்கி வாசிங்க. ஏன்னா ராகு உங்களுடைய 8ஆம் இடத்துல இருக்கார். ராகு தான் மெயினாக எல்லா விதமான யூக வணிகங்களுக்கும் காரணம். அதனால் விட்டதை பிடிக்கணுங்கிற எண்ணம் வேண்டாம். 8நாளே உங்களுக்கு தெரியும், கஷ்டம் துன்பம் துயரம் வேதனை அடக்கி வாசிங்க. இந்த மாதம் உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பரவாயில்ல, ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கான ரெக்கக்னைஸ் இருக்குது, அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது. ஏதாவது ஸ்பான்சர்ஸை எதிர்பார்த்தவங்க வெயிட் பண்ணுங்கள். அரசியலில் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த மாதம் மே 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றம், ஏற்றம், முன்னேற்றம், தொண்டர்களுடைய அன்பு ஆதரவு, சொசைட்டியில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை, இது எலெக்ஷன் மாதமாக இருக்குது. பரவாயில்லைன்னு தான் சொல்லணும். அதுலேயும் இந்த மாதத்தில் கடகராசியில் பிறந்த உங்களுக்கு கரியர் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன் ஜாப் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம்.
ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை குரு சனி சேர்ந்து பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய 10ஆம் இடத்துக்கு சூரியனும் 19ஆம் தேதி சுக்கிர பகவானும் வர்றாங்க. இதெல்லாமே வேலையில் பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். நான் வேலையை விட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள், பெட்டர் ஜாப் இருக்குது. வேலை இல்லைங்கிறவங்களும் முயற்சி பண்ணுங்கள், உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, இனிமேல் வேலை கிடைக்குமான்னு தெரியலன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கும் வேலைக்கான வாய்ப்பு. கண்டிப்பாக உங்களுடைய ஏஜுக்கும் உங்களுடைய தகுதிக்கும் குவாலிஃபிகேஷனுக்கும் தகுந்த வேலை, இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் யாரும் ஐடியலாக இருப்பதற்கான சுச்சுவேஷன் இல்லை. ஸோ வேலையில் யாரெல்லாம் உங்களுடைய சீனியர், உங்களுக்கு சுப்பீரியர் பெருசாக ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக உண்டு. அவங்கள நீங்கள் பேஸ் பண்ணி இருங்க, ஒபே பண்ணுங்கள். அது இல்லாமல் உங்களுடைய கொலீக்ஸ் ஏதாவது சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்னா இந்த மாதம் அது பெருசாக இருக்குது. அது இல்லாமல் உங்களுடைய சபார்டினேட்டும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா பெருசாக இல்லை. ஆக இந்த மாதம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய கெரியரில் டெவலப் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. இந்த மாதம் உங்களுடைய மெயினாக உடல் ஆரோக்கியம், அதுலேயும் குருவும் சனியும் சேர்ந்து பார்க்குறது, உடலில் இனம் காண முடியாத நோய்கள், யாருக்கெல்லாம் டயபெட்டிக் இருக்குது, ஒபிசிட்டி இருக்குது, தைராய்டு இருக்குங்கிறவங்க, சளித்துளைகள் இருக்குங்கிறவங்க, குறிப்பாக பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்கெல்லாம் உடலில் சின்ன பிரச்சனாலும் நல்லா டாக்டரை கவனித்து பாருங்கள். இதெல்லாமே ரொம்ப முக்கியம். இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது. யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ பார்ட்னரும் லாபம் அடைவார், அல்லது பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கை இந்த மாதம் பரவாயில்ல. மேரிட்டல் லைஃப்பில் ஓரளவுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட யூனிட் வச்சுருக்கீங்க, வெவ்வேறு பிரான்ச்சஸ் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். இருந்தால் கூட உங்களுடைய 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறது, யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்காதீங்க, அந்த பணம் திரும்ப வராது. மற்ற எல்லா விஷயத்துலேயும் அடக்கி வாசிங்க. குறிப்பாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அத்தனையிலையும் பொறுமை நிதானமாக இருங்க. இந்த மாதத்தில் யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா பண்ணுங்கள். அது இல்லாமல் உங்களுடைய அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி, கௌரவம் காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்பு, இது எல்லாமே இந்த மாதம் பெரிய லெவலில் உங்களுக்கு இருக்குது. அதுலேயுமே ஏப்ரல் 14க்கு அப்புறம் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருப்பதற்கான சுச்சுவேஷன் நிறையா இருக்குது. ஆக கடகராசியில் பிறந்த உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி விற்கிறது மட்டுமல்ல, ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளை உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு போக வேண்டிய காலம். குழந்தைகளால் நமக்கு தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், வைத்திய செலவுகள் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்துலையும் ஒரு சில விஷயங்களில் அடக்கி வாசிங்க, ஒரு சில விஷயங்களில் துணிஞ்சு செயல்படுங்க. இந்த மாதம் முழுவதும் வெளியூரில் வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். ஸோ இந்த மாதம் நீங்கள் பிரம்மாவுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். துர்க்கையும் காளியும் தரிசனம் பண்ணுங்கள். வாய்ப்பு இருக்கவங்க சித்தரை வழிபாடு பண்ணுங்கள். அது இல்லாமல் எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய நரசிம்மரை நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும், உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும். நன்றி, வணக்கம்.